சார், பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆ பிடிக்கலாம். நீங்களே கேட்கும்போது கண்டுபிடிச்சுதானே ஆகணும். பண்ணிடலாம். செந்தில் சார், இவங்களுக்கு பேப்பர் பேனா கொடுத்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்றத ஒண்ணு விடாம எழுத சொல்லுங்க. சரிங்க சார். சார், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். உடனே போனா புடிச்சிடலாம் சார். நோ 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 நோ, நான் எல்லாத்தையும் முறைப்படி தான் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் வாங்காம அதை ரெஜிஸ்டர் பண்ணாம நான் எப்படி திருடனை தேடி ஓட முடியும்? நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அப்புறமா நான் கண்டுபிடிக்கிறேன். செந்தில் கொடுங்க. சார், எல்லாம் சரியாக தான் இருக்கு. கொடுங்க, நீங்க போங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நான் பக்காவா நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சார், அந்த பணம் எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அந்த பணத்தை வச்சுதான் இவங்க அம்மா உயிரையே காப்பாத்தணும். இல்லைன்னா அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்து சார். அதை என்கிட்ட சொல்லி நான் என்னங்க பண்றது? அதெல்லாம் பணத்தை பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவ்வளவு தூரம் அந்த பணம் உங்களுக்கு முக்கியம்னா அதை எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க 1008 கேஸ் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் எனக்கு கேஸ் கிடையாது. கண்டுபிடிக்கிறேன். நான் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லல. பணத்தை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அது உங்களோடதுன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். இளமதி வா. பாத்தியா இளமதி, தப்பான ஆளுங்க பதவியில இருந்தா என்ன ஆகும்னு இப்ப புரியுது. இவனுக்கு போய் கடவுள போலீஸ் பதவியை கொடுத்து வச்சிருக்காரு. இவெல்லாம் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டான். எனக்கு தெரியும் நர்மதா, அவன் வேணும்னே இழுத்தடிக்கணும்னு தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, முறைப்படி செய்யறேன்னு சொல்றான். இப்பன்னு பார்த்து எங்க அப்பா வேற ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம பணத்தை கொடுக்கலனா எல்லாமே சொதப்பிரும். ஏய், இப்பதான் நான் அங்க இருக்கிற பியூன் கிட்ட விசாரிச்சேன். இன்னும் அந்த ரெஜிஸ்டர் வரலையா. அதனால நமக்கு டைம் இருக்கு. உடனே நாம எப்படியாவது பணத்தை கண்டுபிடிச்சா போதும். எப்படிடி கண்டுபிடிக்க சொல்ற? ரெஜிஸ்ட்ரார் எந்த நேரத்திலயும் வரலாம். அவர் வந்துட்டாருன்னா இவங்க உள்ள போய் கையெழுத்து போட்டுருவாங்களே.